இன்னைக்கு வந்து மிஷ்கின் கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருக்கு. இந்த 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடுறதும் ஸ்ருதி பாடுறதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். நான் ஒரு இப்படி அவரை எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பாரு. கொஞ்ச நாள் எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக் தெரிஞ்சு கற்றுருக்கேன், அதை கற்றுக்கிட்டுருக்கேன்னு சொல்லுவார், வாசிட்டு இருப்பாரு. பட் ஒரு 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 ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு ஒரு கம்போசரா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். மை விஷஸ் அண்ட் ட்ரெயின் இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னன்னா அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்ல அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ள இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு குட்னஸ் அந்த அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களை காட்டுவாரு. அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நாம அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அண்ட் ஹி மூவ்ஸ் அஸ் டு தட். நம்ம வந்து எமோஷனலா டச் ஆகி அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த எமோஷனல் ஸ்டேட் அந்த அவங்களையும் நம்மளால அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மள வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹி இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹி டஸ். அவருடைய ஃபிலிம்ஸ் அதை ஒர்க் பண்ணுறது அதுக்கு தன்னுடைய 100% ஹி பிலீவ்ஸ் வாட் ஹி டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடன்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடன்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தாமஸ் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவாரு, தம்பி இப்போ பார்த்தோமா பயங்கரமா இருக்கு, டென்ஷனா இருக்கிறது சொல்லுவாரு. நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ள ஒர்க் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கரா. அந்த இடத்துக்கு போய் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்றதுமே ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம் தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் வேணும். அந்த கரேஜோட தாமஸ் பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணுவது இந்த ப்ராசஸ்ல வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்கள் வந்து ஒரு அங்கமாகவே இருக்காரு. அண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், as a person. அந்த மிஷ்கினுடைய ஃபிலிம்ஸ்ல இருக்கிற அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே he tries to find யாருக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒரு பிறகு. அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலிவேட் பண்ண முடியும்ன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னாரு. மிஷ்கின் வந்து இது மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவே கொஞ்சம் அமையலாம். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டணும் அவர் பாராட்டணுமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் தி ப்ராசஸ். அண்ட் ட்ரெயினுடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். அதனால வந்து இந்த படம் வெற்றியிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் முன்னாடியே டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சு அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லராக இருக்கும்போது எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ.